டெக் மில்லியனரை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் எங்கள் சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம டிரைவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே அதுக்கு எப்படி நம்ம டிரைவ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் யூஎஸ்பியை உங்கள் செல்லு கூட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் ஆன உடனே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் ஹாட்ஸ்பாட்டில் போங்க. பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அதில் போய்ட்டு யூஎஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் வழியாக இந்த நெட்டு வழியாக யூஎஸ்பி வழியாக இப்போ எனக்கு லேப்டாப்புக்கு நெட்டு போயிட்டுருக்கு. இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதில் ஒய்ஃபை இல்லை, ஏன்னா எந்த டிரைவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போ யூஎஸ்பி வழியாக நெட்டை கனெக்ட் பண்ணுறேன் என்னோடய லேப்டாப்புக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கீழே லிங்கில் கொடுத்துருக்க டிரைவ் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்ட்டு லைனாக ஒரு டிரைவாக நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி தான் விண்டோஸ் 8க்கும் 10க்கும் 7க்கும். நான் இப்போ போகிறது 7 ஃப்ரெண்ட்ஸ். 10ல் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்லேயே ஒய்ஃபை வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒய்ஃபை வழியாக கனெக்ட் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு ஒய்ஃபை வழியாக கனெக்ட் பண்ணிட்டு டிரைவை ஏற்றிக்கலாம். இதில் ஒய்ஃபை இல்லைன்ற காரணத்துக்கோசம் நான் யூஎஸ்பி வழியாக கனெக்ட் பண்ணுறேன் நெட்டை. நீங்களும் 10க்கும் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போயிருக்கேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்போட மாடல் நம்பர் வந்துச்சு. உங்கள் லேப்டாப்புக்கும் இதே மாதிரி உங்கள் மாடல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் அதை கொடுத்தோடனே டிரைவ்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் டிரைவ்ஸ்லாம் ஏற ஆரம்பிக்குது. எப்போவுமே இந்த டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ரொம்ப பேர் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணோடனே என்னோடய லேப்டாப்போட மாடல் நம்பர் காமிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அதை நான் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ லைனாக எல்லா டிரைவும் இன்ஸ்டால் ஆகினே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுறது. இது ரொம்ப பேர் கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, இது ரொம்பவே ஈஸி. ஓஎஸ் போடுறதோட ரொம்பவே ஈஸி. ஆனால் பட் டைம் எடுக்கும், ஒன்றா டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இது வந்து ஆன்லைனில் நம்ம பண்ணுறதுனால நெட்டு கனெக்ட் பண்ணிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். யூஎஸ்பி வழியாக நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுலேயே ஒய்ஃபை டிரைவ் எல்லாமே ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் ஒரு டிரைவ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 10 GB கிட்ட வரும். அதில் நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். அதுக்கான அந்த டிரைவ் பேக்கேஜையும் நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். நான் இப்போது இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன்லைன்றதுனால நெட்டை கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த டிரைவ் வந்து ஜஸ்ட்டு ஒரு கேபி கணக்கில் தான் இருக்குது. இதையும் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ப்ராசஸ் தான் நம்ம நடத்துவோம், பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ண போகிறேன் வீடியோவை. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஏறிடுச்சு. இப்போது எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டிரைவும் ஏறி இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ நான் ஏறின வரைக்கும் இது பண்ணிட்டு ஃபினிஷ்ட் ஆனோன்னு இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்ட் ஆனோடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போய்டும். நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ கேட்ட மாதிரி கேட்டோடனே திருப்பியும் அது லோட் ஆகிட்டோம். இதையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4வதாக இருக்கிற ஆப்ஷனில் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ். நமக்கு தேவையான ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட்
நல்ல சாஃப்ட்வேர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி வெப்சைட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌசர்ஸ் டோரண்ட் இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக டூல்ஸ். அதெல்லாம் நம்மளுக்கு டிக் பண்ணிட்டு தேவையானதெல்லாம் டிரைவ் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம். நான் இப்போ அப்படி தான் பண்ணிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதோடனே இந்த மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எது இன்ஸ்டால் ஆகிருக்கு எது இன்ஸ்டால் ஆகலைன்னு. இன்ஸ்டால் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்போது வெளியே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.